மார்ச் 20 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 11 வசனம் 4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகின்றன என்பதே. நாவானது உணவுப் பொருளை சோதித்து அறிகிறது. காதானது பேசப்படுகிற வார்த்தைகளை சோதித்து அறிகிறது என்றே யோபு 12:11 வேதம் கூறுகிறது. சோதனை இல்லாமல் நன்மை தீமையை வகையறுக்கவே இயலாது. சரி, கர்த்தர் மனிதர்களில் யாரை சோதித்தறிய விரும்புகிறார் என்றால், சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார் என்று வேதம் கூறுகிறது. நீதிமானில் கர்த்தர் எதனை சோதித்தறிகிறார் என்று பார்த்தால், சங்கீதம் 7:9 நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர் என்று வேதம் கூறுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்வதின் நோக்கம் என்ன என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்தால், தேவனுக்கு ஏற்கும் விசுவாசமும் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த சிந்தை அவன் உள்ளிந்திரியங்களில் இருக்கிறதா என்பதையும் அறியவே சோதித்தருகிறார். பரிசுத்தம் இருந்தால் அவனுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தேவ நீதியும் தேவ அன்பும் நிறைந்திருக்கும். பரிசுத்தத்தை ஒரு மனுஷன் தானாக அடைந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக சாத்தியமில்லை. யார் ஒருவன் அவருடைய கிருபையினால் தான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கிருபையை பெற்றிருக்கிற நாம் அதற்குரிய பலனை கொடாமல் போனால் பெற்றுக்கொண்ட கிருபையினால் நமக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லையே. ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிப்பதில்லையே. அவர் கண்கள் தம்முடையவர்களிடத்தில் காணப்படுகிற பரிசுத்தத்தையே தேடுகிறது. அதற்காகவே நம்மை சோதித்து அறிகிறார். ஆமேன். அல்லேலூயா.